போன ரவுண்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் 2 பேர் தான் இந்த ரவுண்டில் விளையாட போகிறீங்க. இது ஒரு பஸர் ரவுண்ட். உங்ககிட்ட 5 கேள்வி திருமண சடங்கு பற்றியும் பண்பாடு பற்றியும் கேட்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 30,000 நீங்கள் ஜெயிக்கலாம். யார் அதிகமான சரியான பதில் சொல்கிறீங்களோ அவங்க என் கூட அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். கம்மியான பதில் சொல்கிறவங்க இந்த ரவுண்டில் நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. தவறான பதில் சொன்னீங்கன்னா இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன ஜெயிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து 5,000 நாங்கள் மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பி கேர்ஃபுல் வேல்யூ ஆன்சர். சப்போஸ் நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக ஜெயிச்சிருந்தீங்கன்னா போன ரவுண்டில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அடுத்த ரவுண்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போவோம். போன ரவுண்ட்லேயும் நீங்கள் ஈக்குவலாக ஜெயிச்சிருந்தீங்கன்னா அப்போது ஒரு டை பிரேக்கர் கொஷின் கேட்போம். அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். புரிஞ்சிருச்சா? தெளிவா? கொஷின்ஸ்க்கு போகலாமா? குட் லக். கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கான முதல் கேள்வி, திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அதை உறுதி செய்யும் சடங்கு எது? ஆப்ஷன் ஏ மாலை மாற்றுதல், ஆப்ஷன் பி பரிசம் போடுதல், ஆப்ஷன் சி முகூர்த்த கால் நடதல். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க. பரிசம் போடுதல். நீங்க பரிசம் போடுதல்னு சொல்றீங்க. வேற இருக்காதா? பரிசம் போடுதல் நினைக்கிறேன். பரிசம் போடுதா இருக்கும். ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? எனக்கு தமிழ் ட்ரெடிஷன் அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் பார்த்துருக்கேன். 1-2 பார்த்துருக்கீங்க. முகூர்த்த கால் நடதல் இருக்காது, அது மாலை மாற்றுதல் இருக்காது. நிச்சயதா, அதாவது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நடக்கிற ஃபங்க்ஷன் தானே கேட்டீங்க. கார்டெல்லாம் அதுக்கப்புறம் தானே அடிப்பாங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்க கல்யாணத்தை பத்தி. That's a right answer. மாப்பிள்ளை வீட்டில் ஃபேமிலியோட வந்து பெண் வீட்டில் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிச்சயம் பண்ணி பரிசு போடல் தான் மஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, குங்குமம் தயாரிக்க பயன்படுவது? ஆப்ஷன் ஏ குங்குமப்பூ, ஆப்ஷன் பி செவந்திப்பூ, ஆப்ஷன் சி மஞ்சள். திவ்யா சொல்லுங்க. குங்குமப்பூ. ஆப்ஷன் ஏ குங்குமப்பூ. ஆமாம். ஆப்ஷன் ஏ. ஆமாம். கேள்வி என்னன்னு தெரியும் இல்லையா? குங்குமம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுறது குங்குமப்பூ நீங்க சொல்றீங்க. ஆமாம். திவ்யா, குங்குமப்பூ வந்து ராங் ஆன்சர். உங்களுக்கு ரைட் ஆன்சர் தெரியுமா? செவந்திப்பூ தான். செவந்திப்பூ. யூ ஆல்சோ ராங். பட் உங்களுக்கு மைனஸ் ஆகாது, டோன்ட் வரி. ரைட் ஆன்சர் இஸ் மஞ்சள். மஞ்சள். ஆமாம். போன ரவுண்டில் நீங்கள் வந்து 30,000 ஜெயிச்சிருந்தீங்க. அதுலேருந்து 5,000 மைனஸ் ஆகிடும். ஓகே. இயற்கை முறையில் மஞ்சள், வெண்காரம், படிகாரம், கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் குங்குமம். உங்களுக்கான 3வது கேள்வி, குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி தேசி விநாயகம். ஷாஹின் சொல்லுங்க. பாரதிதாசன். பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன் நீங்க சொல்றீங்க. ஷுவரா? அது பாரதியாரா இருக்க முடியாதா? படிச்சிருக்கேன், எல்லாம் மறந்து போச்சு. 4 வருஷம் ஆச்சு. அது இங்க வந்து பேர் கேட்கும் போது இன்னும் blank ஆயிடுறீங்க. அதான் ரொம்ப டென்ஷன். So right answer. உங்களுக்கு 30,000. தேங்க்யூ. உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருமணத்தின் போது தோரணம் கட்ட பயன்படும் இலையும் ஓலையும்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மாவிலை பன ஓலை, ஆப்ஷன் பி தேக்கிலை பன ஓலை, ஆப்ஷன் சி மாவிலை தென்னை ஓலை. ஷாஹின். மாவிலை பன ஓலை. மாவிலை பன ஓலை. ஷாஹின், நீங்கள் சொன்ன பதில் தப்பு. ஸோ நீங்கள் வாங்கின 30,000லேருந்து 5,000 நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மாவிலை தான் கட்டுவாங்க. பட் கல்யாணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவிலையும் தென்னை ஓலையும் வச்சு தோரணம் கட்டுவாங்க கல்யாணத்தில். ஓகே. உங்களுக்கான கடைசி கொஷின், 2 பேரும் ஒவ்வொரு கேள்வியும் சரியாக சொல்லியிருக்கீங்க. அதனால் 30,000. அதே மாதிரி 2 பேரும் ஒவ்வொரு கேள்வி தப்பாக சொல்லியிருக்கீங்க. அதனால் -5 அண்ட் -5. இப்போவும் ஈக்குவலான ஸ்கோரில் தான் இருக்கீங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா அடுத்த ரவுண்ட் என் கூட விளையாடலாம். ஓகே, குட் லக். தேங்க்யூ. உங்களுக்கான கேள்வி, முகூர்த்தம் என்று சொல்லப்படும் நேரத்தின் கால அளவு எவ்வளவு? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 3/4 மணி நேரம், ஆப்ஷன் பி 1 மணி நேரம், ஆப்ஷன் சி 1.5 மணி நேரம். திவ்யா சொல்லுங்க.
ஆப்ஷன் சி 1.5 மணி நேரம். ஆப்ஷன் சி 1.5 மணி நேரம் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 25,000 ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ 30,000 ஜெயிச்சிருக்கீங்க, மொத்தம் 55,000 ஜெயிச்சிருக்கீங்க இந்த ரவுண்டில். தேங்க்யூ மேம். ஷாஹின் அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க பஸர்கிட்டே. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஹிந்துஸ் கல்யாணம் பற்றி ஒன்றும் தெரியாது. பட் ஒரு கெஸ் பண்ண நடந்தது. இப்போ தான் என் ஃப்ரெண்ட் மேரேஜ் போயிட்டு வந்தேன். தெரியும் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்னு தெரியும். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது, கலந்துக்கிட்டது. பட் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஷாஹின் முதல் படியில் அரசவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. 3வது படியில் 30,000 திருமண ஆடைகளுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. 4வது படியில் 25,000 திருமண மண்டப செலவுக்காக ஜெயிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் எலிமினேட்டும் ஆகுறீங்க. எனிவேஸ் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, நீங்க என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? முதல் படியில தாலிக்கான தங்கம் அரசரும் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில வீட்டு உபயோக பொருட்களுக்காக ஒண்ணுமே ஜெயிக்கல. 3வது படியில திருமண ஆடைகளுக்காக 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. 4வது படியில திருமண மண்டப செலவுக்காக 55,000 ஜெயிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் என் கூட தொடர்ந்து விளையாட போறீங்க. இன்னும் நிறைய ஜெயிக்க போறீங்க. என் பொண்ணு வந்து மேளங்கொட்டு தாலிக்கட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கா. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹாய், என் பேர் விஜய். நான் திவ்யாவோட ஃபியான்சி. திவ்யா பற்றி சொல்லணும்னா ரொம்ப போல்டான பொண்ணு. எந்த ஒரு விஷயத்துமே லாஸ்ட் வரைக்கும் நின்று சாதிக்கணும்னு நினைப்பா. இன்னும் ஃபைனல் ரவுண்ட் மட்டும் போயிட்டு நல்லா ஜெயிப்பான்னு நம்பிக்கை இருக்குது. புதுயுகம் சேனல் யாரையும் வந்து வெறும் கையோடு அனுப்ப மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து கை நிறைய பரிசு கொடுத்து நம்ம கல்யாணத்துக்காக நம்ம பேரண்ட்ஸோட பேர்டனை இறக்கி வைக்கிறதுக்காக நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெடி? திவ்யா, உங்கள் நெருக்கமான ஒருவோட உங்களோட மன பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ரவுண்ட் தான் முந்தானே முடிச்சு. இந்த ரவுண்டில் உங்களோட அவர்கிட்ட நாங்கள் 5 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்டையும் கேட்க போகிறோம். உங்கள் 2 பேரோட மன பொருத்தம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 40,000 ரூபாய், மொத்தம் 2 லட்சம் உங்கள் திருமண நகைகளுக்காக நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு பதில் கூட சரியாக சொல்லனா அடுத்த ரவுண்ட் நீங்கள் விளையாட முடியாது, எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே, கவனமாக விளையாடுங்க. திருமண நகைகளுக்காக லெட்ஸ் ப்ளே முந்தானே முடிச்சு. இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 7 years லவ். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. உங்களுடைய மாமியாரின் எந்த குணத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய வருங்கால கணவர் நினைக்கிறார்? எல்லார்கிட்டையும் நல்லா ஜோவியலாக பேசுவாங்க, நல்லா கலகலான்னு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து நடப்பாங்க. ஜோவியலாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, மரியாதை கொடுத்து நடப்பாங்க. ஒரு ஆன்சர். நல்லா ஜாலியாக பேசி இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே ஜாலியாக இருக்கணும். ஆமாம். உங்களுடைய வருங்கால கணவர் என்ன நினச்சிருக்காருன்னா, 7 வருஷம் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க. அவர் சொல்லியிருக்காரு அது அடிக்கடி? சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அவங்களோட அம்மா மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமையல் வேண்டாம், வரல. சமைப்பீங்களா? ஆனால் எனக்கு சமையலுக்கு ரொம்ப தூரம். உனக்கும் சமையலுக்கு தூரமா? சாப்பிட மட்டும் தான் செய்வேன். தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஒரு பலியாடு வீட்டில் இருக்கு. சொல்லுங்க. ஒரு பலியாடு தான் இருக்கு அதுக்கு வந்துட்டு என்னோட சமையல் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலியாடு கிடைச்சிருக்கு. பட் அவங்களோட அம்மாவோட கைப்பக்கம் நீங்க வரோம். எல்லாருமே சமைப்பாங்க, பட் அவருக்கு தமிழ் டேஸ்ட்ல வேணும்னு ஓகே, நீங்க கொஞ்சம் கேரளா டேஸ்ட்ல நீங்க சமைப்பீங்க. அவருக்கு அவ்வளோ இப்போ செட் ஆகலன்னு சொன்னாங்க. ஏன்னா காக்னெட்லாம் அவ்வளோ செட். ஸோ அவரோட ஆசைப்படி நீங்க கண்டிப்பா கத்துக்குங்க. ஓகே, கத்துப்பாங்களாம். உங்களுக்கான 2வது கேள்வி. உங்களோட திருமணத்திற்கு நீங்கள் எந்த நிறத்தில் புடவை அணிய வேண்டும் என்று உங்களுடைய வருங்கால கணவர் ஆசைப்படுகிறார்? மேரேஜுக்கா திருமணத்துக்கு? ரிசப்ஷனுக்கா? மேரேஜ்க்குனா கேரளா சாரி. கேரளா சாரி. ஆமா. அது என்ன கலர்? கேரளா அது ஐவரி சந்தன கலர்ல ஹாஃப் ஒயிட் கலர்ல. ஆமா, ஹாஃப் ஒயிட் கலர்ல. ஓகே, அவர் சொன்னது மெரூன். அவர் ரிசப்ஷனுக்கு தான் சொன்னாரு. கல்யாணம் ரிசப்ஷன் குழம்பிடுச்சு. மெரூன் தான் சொல்லி வச்சிருந்தேன். கல்யாணம்னா எங்களுக்கு கல்யாணம் வேற, ரிசப்ஷன் வேற.
ரிசப்ஷன்ல வந்து 2 பேரும் சும்மா நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கு மெரூன் சொன்னாங்க. இது பட் கல்யாணத்துக்கு அவர் வந்து சொன்ன பதில் வந்து மருண். அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஸோ அதுவும் தப்பான விடை. அவங்க வீட்டில் ரிசப்ஷன் செய்கிறாங்க, அதனால அவர் எதை எடுத்துக்கிட்டாரு. ஓகே ஓகே. உங்களோட அடுத்த கேள்வி, உங்களோட வருங்கால கணவர் உங்களை முதல் பார்த்தபோது அவர் நினைவில் வந்த பாடல் எது? அவரது நாங்கள் பஸ்ஸில் தான் பார்த்தோம். ஸோ வலையோசை கலகல இருக்கும்னு நினைக்கிறேன். பாடுவீங்களா? நான் பாட மாட்டேன். நீங்க என்ன பாட்டு யோசிச்சீங்க உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே? வெள்ளை புறா ஒன்று. வெள்ளை புறா ஒன்று பாடுங்க, அவங்களுக்காக இப்ப பாடுங்க. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. ஃபீல் பண்ணிருக்காரு பாருங்க. 3வது பதிலும் தவறு. உங்களுக்கான 4வது கேள்வி, கவனமா கேளுங்க. உங்களுடைய வருங்கால கணவர் அவருடைய பள்ளி பருவத்தில் எந்த போட்டியில் பங்கேற்றுள்ளார்? ஜூடோ கராத்தே. ஜூடோ கராத்தேன்னு நீங்க சொல்றீங்க. உங்களோட பதில் என்ன? பாடி பில்டிங். பாடி பில்டிங். இந்த பதிலும் தவறு. சரி, ஓகே மேம். கடைசி ஒரு சான்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து விளையாட முடியாது. ஓகே ஓகே. பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னா 40,000 ஜெயிப்பீங்க. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போகலாம். உங்களுக்கான கடைசி கேள்வி, உங்களுடைய வருங்கால கணவருக்கு பிடித்த திகில் படம் எது? திகில் படம், ஹாரர் மூவிஸ். படம் பார்ப்பீங்களா? படம் பார்ப்பேன். அவருக்கு திகில் படம் பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்பலாம் லைக் பண்ணி பார்க்க மாட்டாரு. காஞ்சனா. That's the right answer. Thank you. 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. தொடர்ந்து என் கூட விளையாட போறீங்க. சந்தோஷமா? எனக்கு டென்ஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் நினச்சேன் பீஸா சொல்லுவாரோன்னு நினச்சேன். காஞ்சனா இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரத் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. உங்களோட ஷார்ட் டெம்பர், இப்போ நான் உங்களோட லைஃப் பற்றி போவோம் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி சினிமா போயிருக்கீங்க 7 வருஷத்தில்? ஒரு நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது விடிவி யாசல் படம், செகண்ட் விடிவி, லாஸ்ட்டாக பார்த்தது எதிர்நீச்சல், அதுக்கப்புறமா வந்துட்டு பாலகுமாரா. 7 வருஷத்தில் ஒரு 4 நிறைய பார்த்துருக்கோம். நடுவில் நிறைய பார்த்துருக்கோம். சரி, ஓகே. பட் என்னன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் பர்டிகுலராக அதுதான் நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி அவரோட சாப்பாடு அவருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பர்டிகுலர் டிஷ் தான் அவருக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும். எங்கே போனாலும் அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. நீங்கள் கோவப்படுறீங்க, உங்கள் கோவத்தை பற்றியும் பேசினா. இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பேசிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து மலையாளி, அவர் வந்து தமிழ். எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கீங்க? எங்களோட ஸ்டைலில் கேரளா மேரேஜ், கேரளா சாரி எல்லாம் கட்டிட்டு அப்புறம் தாலி எல்லாம் எங்களோடது. அதுக்கப்புறமா அவரோட ஸ்டைலில் ரிசப்ஷன், மறுநாள் ரிசப்ஷன், அந்த மாதிரி. அவங்க ரொம்ப ஆசை. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? நீங்கள் ஒரே பையனா வீட்டில்? இல்லைம்மா, அக்கா இருக்காங்க. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் தம்பி, நீங்கள் மட்டும்தான். சரி, நீங்கள் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு? அவங்களோட ஆசைப்படியா இல்லை நம்மளோட ஆசைப்படியா? எங்களோட ஆசைப்படி ரிசப்ஷன் வைக்கிறோம். அவங்களோட ஆசைப்படி மார்னிங் கல்யாணம் எடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கப்பா, கல்யாணம் பற்றி பேசும்போது இப்படி ஒரு ஐடியா கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு சம்மந்தம். உங்களுக்கு சம்மந்தம் தான். ஹவு நைஸ். ஒரு பெரிய கன்ஃபியூஷனே கிடையாது. அவங்க எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்காக விட்டு கொடுங்க. சாதாரணமா பையன் வீட்டு ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது வந்து எல்லாமே அவங்க நிறைய விஷயம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு இல்ல, அவங்கவுங்க அப்பாவுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். அது விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு 10 பேர் சுத்தில இருந்து சொல்லிட்டு வேற இருப்பாங்க. பட் பையனுக்காக நீங்க பொண்ணை பார்த்து நீங்க எதுவுமே எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த காசு பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களோட முறையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிசப்ஷன் எங்களோட முறையில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா இல்லை அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சதா? சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதா, இவங்க கிட்ட சொல்லவும் முடியாது, எங்கள் வீட்டு சைடு சொல்லவும் முடியாது, அப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. சரி, அவங்களுக்குள்ள என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அதுக்கு தான் ஒத்துப்பாங்க. என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்டே போனீங்களா இல்லை பேரண்ட்ஸ் கிட்டே இந்த சாய்ஸை விட்டுட்டிங்களா? எங்கள் வீட்டில் மேரேஜுக்கு ஒத்துக்கும் போதே சொன்னாங்க, தாலி எங்கள் தாலி தான், நம்ம தாலி தான் ஏறணும், 2 தாலியும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் என் மாமியார் ஒரு ஆப்ஷன் சொன்னார், அம்மா ஒரு ஆப்ஷன் சொன்னாரா,
மாமியாரை. என்னென்னா மார்னிங் வந்து அவங்க எங்கள் தாலி, அதுக்கப்புறமா இன்னொரு டே நல்ல நாள் பார்த்துட்டு அவங்களோட தாலி மஞ்சள் கயிறில் சொன்னாங்க. எனக்கு ஓகே, அவங்க ஆசைப்படுறாங்க, எனக்கு ஓகே. ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து தப்பு இல்லை. கல்யாணம் ஒரு மனம் பொருத்தம் தான் முக்கியம். மனம் ரெண்டு பேரும் மனசோட கலந்து போயிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறாரு, நல்ல ஃபேமிலிக்கு நீங்கள் கட்டி கொடுக்க போகிறீங்க. ஸோ ரெண்டு தாலியும் போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக உங்கள் பொண்ணுங்களை பார்த்துக்க போகிற ஒரு கேரண்டியான ஒரு விஷயம் தான். ஸோ அது நல்ல நாள் அன்றைக்கே ஒரு நாள் கூட நீங்கள் தாலி கட்டிக்கலாம், மஞ்சள் தாலி. அது ஒரு அழகு, மஞ்சள் தாலி ஒரு அழகு. நீங்கள் வந்து அந்த மாதிரி கட்டிக்கலாம். எனக்கு என்னுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா 2 கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு பிராமின் வெட்டிங்கும் நடந்துச்சு, தெலுங்கு வெட்டிங்கும் நடந்துச்சு. ஸோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம், நிறைய டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஓகே ஃபைன், நாங்கள் 2 கல்யாணமும் பண்ணிக்கிறேன், 2 தாலியும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 தாலியும் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் 2 முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 வீட்டு பேரண்ட்ஸையும் ஹாப்பி படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் திருப்பி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு கேரளா வெட்டிங் பார்த்தா அது ஒரு அழகு. எனக்கு அவங்களோட ஒயிட் சாரியில் ஃபுல்லாக நகை ஃபுல்லாக போட்டு ஒரு அவங்களை வந்து ஒரு சிலை மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் வெட்டிங்கில் அது ஒரு இன்னொரு அழகு. அழகான கல்யாணம் பொண்ணை நாங்கள் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அப்படி ஆமான்னு சொல்லுங்க. இப்படின்னா ஓகே சொன்னேன். இப்போ கேம்குள்ளே போகலாம். திருமண செலவுக்காக லெட்ஸ் பிளே மேலம் கொட்டு தாலி கட்டு. எவ்வளோ லக்கி நீங்கள். அஃப்கோர்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலிக்கு போக போகிறீங்க, மருமகளாக போக போகிறீங்க. அவ்வளோ அழகான ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, உங்களை உருகி லவ் பண்ணுற அளவுக்கு. அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி லக்கி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்பயாவது ஃபீல் பண்ணது உண்டா, நான் ரொம்ப லக்கி, இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நான் லக்கி, இந்த டைமில் வெளியே போனால் ரொம்ப லக்கு, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனால் எனக்கு லக்கு, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணது உண்டா? எங்கள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் கெமிஸ்ட்ரி எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது லக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே, உங்கள் லக்கை பார்க்க போகிற ரவுண்ட் தான் இது. இந்த ரவுண்டில் உங்களோட திருமண செலவுக்காக 3 லட்சம் வரையும் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள், நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நீங்களும் பதில் சொல்ல வேண்டாம். ஸோ நோ டென்ஷன் அட் ஆல். இது உங்களோட அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிற நேரம். நாங்கள் உங்களுக்கு 24 லாக்கர்ஸை கொடுத்துருவோம். அதில் ஏதோ ஒரு 3 லாக்கரில் 1 lakh இருக்குது. மிச்சம் இருக்க 21 லாக்கர்ஸில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 3 லாக்கரில் ஒரு லாக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இன்னொரு லாக்கர் உங்கள் ஃபியான்சி சொல்ல நம்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், 3வது லாக்கர் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஏதாவது ஒரு நம்பர் சொன்னால் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஆர் யூ ரெடி? ரெடி மேம். கரெக்டான லாக்கர் திறந்துட்டிங்கன்னா 3 லட்சம் உங்களோட திருமண செலவுக்காக நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகே மேம். விளையாடலாமா? விளையாடலாம். போகலாமா? மேம் அதுக்கு முன்னாடி என்னோட ஆப்ஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஃபாதர் ஃபாதர் இன் லா கொடுக்குறீங்க. வெரி குட். ஓகே ஃபைன். ஃபாதர் இன் லா ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாரு, ஃபியான்சி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாரு, என்னோட பிரதர், உங்கள் பிரதர் வந்து ஒரு நம்பர் சொல்ல போகிறாரு. ஓகே ஃபைன், போகலாம். ரெடி? குட் லக். தேங்க்யூ மேம். உங்களுக்கான வாய்ப்பை உங்களோட வருங்கால மாமனார்கிட்ட விட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நம்பர் சொல்ல போகிறீங்கப்பா. 8. 8. லாஃபிங் புத்தா உங்களோட கிஃப்ட். முதல் கிஃப்ட் லாஃபிங் புத்தா. இது வந்தால் பணமே வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. குட், நான் வச்சுக்கிறேன், எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓகே, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் லாஃபிங் புத்தா இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இன்டர்வியூ எடுக்க வரவங்களாம். நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பழக்கம் இல்லை, கலெக்ட் பண்ணுற பழக்கம் இல்லை. பட் இது கிஃப்டாக கிடச்சா ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 75 லாஃபிங் புத்தாஸ் இருக்குது, 75க்கு மேலேயே இருக்குது. எதுவுமே நாங்கள் வாங்கினது கிடையாது, எல்லாமே எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. சில பல தொலைஞ்சு கூட போயிருக்கு. சில பல புத்தாஸ் வந்து வீட்டில் வரவங்க குட்டி குட்டிலாம் எடுத்துகிட்டு கூட போயிருக்காங்க. யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு சிம்பிள். கண்டிப்பாக 2 பாக்ஸில் மிச்சம் இருக்குது. 2 lakhs ஜெயிப்பாங்க, நம்பலாம். ரெடியா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நம்பர்? 15. நீங்கள் 15 சூஸ் பண்ணியிருக்கீங்க. 15. பேங்கிள்ஸ் விலையில் வாங்கி கொடுத்துருக்கீங்க. விலையில் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க இப்போ. ஓகே, உங்களோட பிரதர் சொல்லுங்க. Number 1. நம்பர் 1 ஓப்பன் பண்ணலாம். அகைன் பேங்கிள்ஸ். ஓகே, உங்களோட கிஃப்ட்ல நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் கிடச்சிருக்கு, லாஃபிங் புத்தா கிடச்சிருக்கு. பட் கொஞ்சம் கவனமாக விளையாண்டா
3 lakhs கண்டிப்பாக கிடச்சிருக்கும். உங்கள் பிரதர் வந்து 1 சொன்னார், அது 2 தள்ளி 4வது திறந்துருந்தீங்கன்னா 1 lakh அங்கே இருக்கு. மிஸ் ஆச்சு. உங்களோட ஃபாதர் எல்லாம் 8 சொன்னார், இன்னொரு 1 lakh. இங்கே இருக்கு. அதே மாதிரி ஃபியான்சே 15 சொல்லியிருக்காரு, அதுக்கு கீழே திறந்தோன்னா அவுட். 21 இங்கே இருக்கு. ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கு. திவ்யா, ஓகே, விஷ் யூ போத் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப அழகாக விளாண்டுருக்கீங்க. என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உட்காந்து பேசலாம் வாங்க. நீங்கள் தங்க தாலிக்காக 1/2 பவுன் ஜெயிச்சிருக்கீங்க. திருமண ஆடைகளுக்காக 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. திருமண மண்டப செலவுக்காக 55,000 ஜெயிச்சிருக்கீங்க. திருமண நகைகளுக்காக 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல இந்த கிஃப்ட்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 1,45,000 ஜெயிச்சிருக்கீங்க. 1/2 பவுன் தங்க தாலி ஜெயிச்சிருக்கீங்க. கிஃப்ட்டை பார்த்துலாமா? ஓகே. உங்களோட கல்யாண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூம்மா. நீங்கள் இந்த ஷோவில் கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் மணப்பெண் தான். இந்த புத்தம்புது மாற்றத்தோட இந்த புத்தம்புது ஷோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு அழகான எபிசோட நான் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் நேஹா சைனிங் ஆஃப். பை.